திராவிட மாடல் அரசின் கதாநாயகன் விடியல் ஆட்சியை ஒவ்வொரு தினமும் கடந்த 5 ஆண்டுகளாய் அள்ளி அள்ளி வழங்கி கொண்டிருக்கின்ற நிரந்தர உதயசூரியன், நம்முடைய இனமானத்தை காத்து நிற்கின்ற இரும்பு கரம், எந்த எதிர்ப்புக்கும் அஞ்சாத தமிழ்நாட்டின் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என்று டெல்லியையே மிரளச் செய்த ஒரே ஒரு மாமன்னன் தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற தன்னுடைய பெயரையே ஒரு சரித்திர கல்வெட்டாக மாற்றிய அந்த திருமகனின் பிறந்தநாள் விழாவில் எல்லாரும் ஒன்றாக கூடியிருக்கும் அத்தனை அன்பு நெஞ்சங்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை ஆளுமைகளுக்கும், கழக நிர்வாகிகளுக்கும் மற்றும் மேடைக்கு எதிரே அமர்ந்திருக்கிற அத்தனை பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும், அன்பு சொந்தங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை சொல்லி, இந்த கூட்டம் என்பது நம்முடைய தலைவர் முதல்வர்களுடைய பிறந்தநாள் கூட்டம் அப்படிங்கிறதோட நிறுத்த முடியாது. கிட்டத்தட்ட எனக்கு எப்படி படுதுன்னா, மே மாதம் நாம் முடிவை முன்னிறுத்தி கொண்டாட போகிற கொண்டாட்டத்திற்கான அச்சாரமாக மார்ச் மாதமே இதை ஆரம்பித்து விட்டோம் என்பதாகத்தான் எனக்கு இது தோன்றுகிறது. அப்படி கழகத் தலைவரின் பிறந்த நாளை தன்னுடைய வீட்டு விழாவை விட முக்கியமான விழாவாக ஒவ்வொரு ஆண்டும் தவப்பயனாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற கழகத்தின் காவல் கோட்டம், இந்து அறநிலையத்துறையினுடைய அரணாக, வடசனையினுடைய வலிமை கரமாக, சுற்றுப்பயண சூறாவளியாக என்று நமக்கெல்லாம் மிகப்பெரிய சகோதர சக்தியாக இருக்கக்கூடிய என்னுடைய அபிமானத்திற்குரிய அமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் இங்கே எனக்கு முன்னால் பேசி அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய கலை உலக திரையுலக நண்பர், உண்மையிலேயே உயரத்தால் மட்டுமல்ல உள்ளத்தாலும் மிக உயர்ந்த மனிதரான அஜய் ரத்னம் அவர்கள். ஏன் அப்படி சொல்றேன்னா, அவரோட சமீப காலமாக மிக நெருங்கி பழக, இந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு வந்ததிலிருந்து தான் அவரோட பழக ஆரம்பித்தோம். ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு திரை பயணத்தில் மட்டும் இல்லை, ஒரு நடிகராக மாத்திரம் இல்லை, அவருடைய சொந்த பயணத்தில் ஒவ்வொரு ஆண்டும் பொது தேர்வுகளுக்கு தயாராகிற மாணவர்களை முன்னிறுத்தி அவர்களுக்காக தனிப்பட்ட எப்படி தேர்வு எழுதணும் அப்படிங்கிறத எந்த விதமான கட்டணமும் வாங்காமல், வசூல் செய்யாமல், காசுக்காக இல்லாமல் மாணவிகளுக்கு முன்னால் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு பள்ளியாக, குறிப்பாக அரசு பள்ளிகளுக்கு சென்று உரை நிகழ்த்தி அவர்கள் மதிப்பெண்களை கூட்டுவதற்கு தன்னுடைய நேரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கின்ற அந்த அற்புதமான மனிதருக்கு நான் எல்லாம் ஒரு பெரிய உயர்ந்த அங்கீகாரத்தை இந்த மேடையில் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு அன்பு சொந்தத்தோடு மேடையில் அமர்ந்திருக்கிற அத்தனை பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை சொல்லி, இந்த அற்புதமான வாய்ப்பு மிகுந்த நேரத்தில் நான் வரும்போதே நான் கவியரங்கத்துக்கு தான் நான் வர்றதாக இருந்தது. அப்போ தான் அமைச்சர் அவர்கள் வந்து கவியரங்கத்துக்கு என்னுடைய பெயரை போட்டிருந்தாங்க. அந்த சமயத்தில் என்னுடைய புதிய படத்தினுடைய படப்பிடிப்பு வேலைகள், ஒரு டைரக்ஷன் வேலை நடந்துட்டு இருந்தாலும் அந்த சமயத்தில் என்னால் வர முடியல. அதனால் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியும்னு நான் சொன்னேன். ஆனால் அப்போ நான் வரும்போது ஒன்று எழுதினேன், அது பார்த்தா நிஜமாயிருச்சு. ஆனால் அப்போ நான் கவியரங்கத்துக்கு வரும்போது அப்போ அந்த சூழல் இல்லை. ஊர் மேகம் எல்லாம் போர் மேகமாக மாறும் சூழல் இது அப்படின்னு ஏதோ ஒரு காரணத்தில் எழுதினேன். இந்த கவிஞர்கள் ஏதாவது எழுதிட்டு அந்த மாதிரி பழிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உலக நாடுகள் முழுக்க போர் மேகம் சூழ்ந்துட்டு இருக்கு. ஸோ ஊர் மேகம் எல்லாம் போர் மேகமாக மாறுகின்ற சூழலில் இங்கே கார் மேகத்தை கூட கட்சி மேகமாக மாற்றக்கூடிய ஒரே சக்தி அப்படின்னா அது திமுகவினுடைய சக்தி மாத்திரம்தான். ஒன்னே ஒன்று, வானத்துக்கு இருக்கிற மேகத்துக்கு மட்டும்தான் அவங்க இன்னும் கருப்பு சிவப்பு பெயிண்ட் அடிக்கல. மீதி எல்லா இடம் தமிழ்நாடு முழுக்க கருப்பு சிவப்பு தான். எங்கே பார்த்தாலும் கொடியும் சரி, சுவரொட்டிகளும் சுவர்களில் இருக்கக்கூடிய விளம்பரங்களும் சரி, அப்படிப்பட்ட ஒரு ஒரு பரபரப்பு. அது வந்து ஒவ்வொரு திமுகவினுடைய ரத்தத்திலே கலந்திருக்கிற ஒரு அம்சம் நான் நினைக்கிறேன். நான்லாம் என்னுடைய அப்பாவுடைய காலத்திலேருந்தே பார்த்துருக்கேன். எங்கள் தாத்தா காலத்திலேருந்தே எல்லாருமே கழகத்தினுடைய குடும்பத்தினர் தான். அங்கே அந்த ஒரு டீயை குடிச்சிட்டு அவங்க அதற்குள்ள அவர்கள் வந்து அண்ணாவை பற்றியும் கலைஞரை பற்றியும் அவர்கள் பேசுகிற அந்த அரசியல்
ஒவ்வொரு வீட்டு கேலண்டரிலும் கலைஞர் அலங்கரித்த புகைப்படம் இன்னமும் நம்முடைய தமிழகத்தினுடைய அத்தனை தெருக்களிலும் கம்பீரமாக ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த காலகட்டத்திலிருந்தே இந்த சோசியல் மீடியா, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதெல்லாம் இல்லாத ஒரு 40-50 காலத்துக்கு முன்பு இருந்தே அது எந்த நேரத்தில் திமுக காரர்கள் எப்படி இருப்பார்கள் என்று தெரியாது. ஆனால் தேர்தல் அப்படின்னு மட்டும் வந்துருச்சுன்னா அது அவங்களுக்குள்ள எங்கிருந்து அப்படி ஒரு வேகம் வரும், எங்கிருந்து அப்படி ஒரு விவேகம் வரும், எப்படி ஒரு ஆற்றல் வரும் அப்படின்னு அளவிடவே முடியாது. அவ்வளவு தூரம் ஆர்ப்பரிப்போடு அந்த தேர்தல் பணிகளை ஆரம்பிப்பாங்க. நான் உதாரணமாக ஒன்று பார்த்தேன். கடைசி முறையாக உலகக்கோப்பை கிரிக்கெட் நடந்துச்சு இல்லையா, அந்த கிரிக்கெட்டில் ஆஸ்திரேலியா தான் ஜெயிச்சாங்க. அந்த ஆஸ்திரேலியா ஜெயிக்கும் போது நீங்கள் ஞாபகம் இருந்தால் தெரிஞ்சிருக்கும் கிரிக்கெட் பிடித்தவங்களுக்கு. அதில் கடைசியாக இறுதி கட்டத்துக்கு வரும்போது 32 பந்து இருந்தது. ஆனால் 36 ரன் தான் எடுக்கணும். 32 பந்து இருக்குது, 5 ஓவர் இருக்குது. ஆனால் 36 ரன் தான் எடுக்கணும். மெதுவாக 2-3 கூட அடித்து எடுக்கலாம். ஆனால் அந்த ரியால்ஸ் அப்படிங்கிற ஒரு வீரர் தான், ஆஸ்திரேலிய வீரர் தான் அடித்தார். அதை அடிக்கும்போது யாருமே எதிர்பார்க்கல, ரொம்ப ரிலாக்ஸாக அவர் விளையாண்டுருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு பந்தும் போட போட 4-6 அடிச்சு கிட்டத்தட்ட 6 பந்தில் முடிச்சிட்டார் மேட்சை. அதுக்கப்புறம் 28 பந்து ஏதோ மிச்சம் இருந்தது. அதெல்லாம் உலகக்கோப்பையில் வாங்கினதுக்கப்புறம் அந்த பத்திரிகையாளர்கள் அந்த ரியால்ஸுங்கிற அந்த விளையாட்டு வீரரை சந்திச்சு கேட்டாங்க, ஏன் நீங்கள் ரிலாக்ஸாகவே ஆடிருக்கலாமே, ஏன் பரபரப்பாக இவ்வளோ தூரம் அடித்து ஆடினீங்க, வெற்றி உங்களுக்குன்னு உறுதியாகி போச்சு. இதுதான் முக்கியமான வார்த்தை, வெற்றி உங்களுக்குன்னு உறுதியாயிடுச்சு, நீங்கள் ரிலாக்ஸாகவே விளையாண்டுருக்கலாமே, எதுக்கு இவ்வளவு தூரம் வேகமாக இவ்வளவு ஆக்ரோஷமாக எதுக்கு விளையாடுனீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ரியால்ஸுங்கிற அந்த விளையாட்டு வீரர் பதில் சொன்னார், வெற்றி உறுதியாயிடுச்சுன்னு எங்களுக்கு ஆட்டம் ஆரம்பிக்கும் போதே தெரியும். நான் அதையும் சேர்த்து இதையும் சேர்த்து தான் சொல்கிறேன். வெற்றி உறுதிங்கிறது நாங்கள் ஆட்டம் ஆரம்பிக்கும் போதே தெரியும். ஆனால் நான் வேகமாக ஆக்ரோஷமாக அடித்தது என்ன காரணம்னா, இனி எவனுமே இங்கே வெற்றி பெறக்கூடாது, முடியாதுங்கிறது அவனுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் ஐயா அப்படின்னு சொல்லி அந்த வீரர் சொன்னார். ஸோ அந்த வீரர் சொன்ன பதில் இங்கே நமக்கும் பொருந்தது. இங்கே நான் பார்க்கும்போது அவ்வளவு ஒரு ஆர்ப்பரிப்பான விழாக்கள் 73 நாட்கள் தொடர்ந்து முதல்வருடைய பிறந்தநாள் விழா ஆரம்பிச்சதுலேருந்தே நம்முடைய வேகம் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்கும் புரிய ஆரம்பிச்சிருக்கும். ஒரு முக்கியமான ஒரு கருத்தை நான் பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். அதாவது ஒரு மனிதருடைய பிறந்த நாள் அப்படிங்கிறது எல்லாரும் வீட்லையும் கொண்டாடுவோம், அவங்கவுங்க வீட்டில் கேக் வெட்டி அவங்கவுங்க கொண்டாடி முடிச்சிருவோம். அதே சமயத்தில் ஒரு தலைவரின் பிறந்த நாள் அப்படின்னா அது கொஞ்சம் விமர்சையாக அந்த அந்த கட்சி அலுவலகத்தில் அந்த தொண்டர்களால் பிரம்மாண்டமாக எல்லா மாநிலங்கள்லையும் கொண்டாடப்படுது. இதுதான் நம்ம பார்த்துருக்கோம். நான் அப்படியே கூகுளில் வரும்போது சர்ச் பண்ணிட்டே வந்தேன், யாருடைய பிறந்தநாளாக ரொம்ப பிரசித்தியாக ரொம்ப பெரிய அளவில் கொண்டாடிருக்காங்கன்னா, விக்டோரியா மகாராணி பிறந்தநாளை கிட்டத்தட்ட அந்த நாட்டில் 1 வாரம் கொண்டாடி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள்லாம் டிவியில் பார்த்துருப்பீங்க, ஒரு வடகொரியாவுடைய அதிபர் கிம் ஜாங், அவர் பேர் பார்க்க கொஞ்சம் ஷார்ட்டாக இருப்பார், டக்கு டக்கு நடந்து பெரிய ஏகப்பட்ட ஆயுதங்கள் மைக்காவில் கூட நடந்து வருவார், பெரிய நிறைய ரீல்ஸ் எல்லாம் நிறைய வரும் அவரை பற்றி. அவருடைய பிறந்த நாள் 10 நாள் கொண்டாடியே ஆகணுங்கிறது அவருடைய கட்டளை, அதை யாரும் மீற முடியாது. அதை மீறினா அந்த நாட்டில் அவன் இருக்க முடியாது, சுற்றுவாங்க. அந்த லெவலுக்கு அவர் பவர்ஃபுல் லீடர். ஸோ இது அவரே திணித்த ஒரு கட்டளை. ஆனால் யாரும் கேட்டுக்கொள்ளாமல் யாருடைய திணிப்பும் இல்லாமல் ஒரு தலைவரின் பிறந்த நாள் 73 நாட்களாக தொடர்ச்சியாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னா அது நம்முடைய முத்தமிழறிஞர்களுடைய மகன், நம்முடைய தமிழ்நாட்டின் திருமகனாக இருக்கக்கூடிய நம்முடைய முதல்வர்களுக்கு மாத்திரம்தான். ஏன்னா எனக்கு நண்பர்களே, ஸ்டாலின் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு தனி மனிதனுடைய ஒரு தனி தலைவருடைய பெயர் அல்ல, அது இன்னைக்கு ஒரு பெரிய இனத்தினுடைய அடையாளம். தெற்கிலிருந்து ஒரு தலைவருடைய பெயரை பார்த்து இன்று வடக்கு பின்வாங்குகிறது அப்படின்னா அது இந்த ஒரே ஒரு பெயரை பார்த்து தான் பின்வாங்குகிறது. இது வரைக்கும் அப்படி ஒரு நிகழ்வு நம்ம மீறி 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 நம்மளை அடிச்சு உடச்சு தான் உள்ள வர பார்த்துருக்காங்க. ஆனால் அங்கிருந்து வரக்கூடிய அத்தனை புயலையும் சமாளிக்க இன்னைக்கு ஒரே ஒரு தற்காப்பு சுவர் ஒன்றுதான் இருக்கிறது. அந்த சுவரின் அந்த அடையாளத்தின் பெயர் தான் மு.க. ஸ்டாலின் என்கிற அந்த ஆணித்தரமான ஒரு பெயர். உண்மையிலே என்ன தெரியுமா, இவ்வளவு பெரிய ஒரு தலைமை பொறுப்புல இவ்வளவு பெரிய தலைவர், இவ்வளவு பெரிய இயக்கத்தினுடைய தலைவராக, இத்தனை லட்சம் தொண்டர்களுடைய தலைவராக ஒரு மனிதர் இருக்கும்போது, இவ்வளவு ஒரு ஆட்சி பொறுப்பில், ஆளுமை மிகுந்த ஆட்சி பொறுப்பில் ஒரு முதல்வர் இருக்கும்போது 2 விஷயங்களை அவர் கையாளுகிறது தான் எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம். இப்போ கூட சமீபத்தில் அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு மார்ச் 1 அவரை சந்திப்பதற்காக ஒரு ஒரு அற்புதமான தருணம் எனக்கு வாய்த்தது. ஸோ அறிவாலயத்தில் இருக்கிற அந்த கூட்டத்தில் நடுவில் நானும் சென்று அவரை சந்திக்க போகிறேன். அவர் அருகில் நெருங்க கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு முன்னால் தான் நான் சந்தித்தேன். அதுக்கப்புறம் என்னால் சந்திக்க முடியல அவருடைய பரபரப்பான பணிகளில். அப்போ மார்ச் 1 அவரை நான் சந்தித்து அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கலான்னு போனேன். அப்போ பக்கத்தில் போகும்போது நெருங்குறோம். அப்போ என்னை பக்கத்தில் பார்த்துட்டாரு.
பார்த்தேன்னா வாங்க விஜய் அப்படின்னாரு. பக்கத்தில் நான் போகிறேன். அப்போ நான் கீழே நின்று அவருக்கு என்னுடைய பூங்கொத்தை தர விரும்புகிறேன். அப்போ அவர் சொல்கிறார், இல்லை இல்லை அருகாமையில் வாங்கன்னு சொல்லி அவர் மேலே நிற்கிற மேடையில் ஏற்றி நிறுத்தி என்னுடைய கைகளை பற்றி கொண்டு என்னை கூர்ந்து பார்த்தார். நான் அவர் காதருகே சென்று ஒரு வாசகத்தை சொன்னேன். ஆனால் 1000 பிறை காணும் போதும் அரியணையில் நீங்கள் தான் ஆட்சியில் இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி அந்த வாசகத்தை நான் சொல்லிட்டு, ஏன்னா ஒரு கவிஞன் ஒரு தமிழ் வாக்கு என்பது எப்போதுமே பலிக்கும். அந்த விதத்தை அதை சொல்லிக்கொண்டு அவரிடம் வந்து விடைபெற்று வந்தேன். அந்த நேரத்தில் நான் இதே ஒரு வைப் அப்படின்னு நீங்கள் இளைஞர்களுக்கு புரிய மாதிரி சொன்ன ஒரு வைப் அப்படிம்பாங்க. வைப்னா ஒரு ஒரு உணர்ச்சி பெருக்கு தமிழில். அந்த உணர்ச்சி பெருக்கு அடைகிறத நான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களிடம் பார்த்துருக்கேன். அவரோட நான் கிட்டத்தட்ட என்னுடைய இளைஞன் படம் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கிற சமயத்தில் தினசரி அவரை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அந்த சமயத்தில் நான் அவரோட அடிக்கடி சந்திக்கும் போது கிட்டத்தட்ட அவருடைய முகத்தோடு முகம் வைத்து பார்த்து பேசுகிற அளவிற்கு அவரோட நான் நெருங்கி பழகி கொண்டிருந்தேன். அப்போ நிறைய பேர் கலைஞரை அவர்களை பார்த்தவங்க நிறைய பேர் இங்கே பக்கத்தில் இருப்பீங்க எங்கேயும். பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா நல்ல குண்டா இவ்வளோ பெரிய முகம், அப்படி கருப்பு கண்ணாடி போட்டு தகன்னு ஜொலிக்கும். அதுவும் ஒரு 85 வயசுக்கு மேலே ஆயிடுச்சிங்களா, சுருக்கமே இருக்காது. அது உலகத்தில் எந்த ஃபேர் அண்ட் லவ்லி போட்டாலும் அந்த மாதிரிலாம் அழகாக முடியாது. அப்படி சுருக்கமே இல்லாமல் அப்படி ஒரு மாம்பழமாக அப்படி அழகாக அந்த முகம் அப்படி இருக்கும். அதில் கருப்பு கண்ணாடி ஒரு மஞ்சள் சலை போட்டு ஒரு சிம்பிளாக ஒரு வெள்ளை சட்டை போட்டு அந்த நாற்காலில் உட்காந்துருப்பார். அப்படி பக்கத்தில் போனால் ஒரு ஸ்மெல் அடி என்ன பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுவாரான்னு தெரியல, அப்படி அழகான ஒரு நறுமணம் வரும். ஏன்னா அவர் பக்கத்தில் காது கிட்ட போய் பேசணும் இல்லையா. காது பார்த்தீங்கன்னா பெரிய காது, இங்கேருந்து இவ்வளோ பெருசு வரும் காது. ஸோ இந்த காதை தான் நான் ரசிப்பேன். அப்படியே பக்கத்தில் போய் அவர் காதில் ஏதோ ஒன்று அவருடைய சீசன் ஏதோ ஒன்று பேசுறது. அந்த அப்படிப்பட்ட நேரத்தில் அவர் திரும்பி அப்படின்னு கேட்பார். அதாவது அந்த அப்படின்னு கேட்கறது என்னன்னா, நம்ம கேள்வி கேட்டது அவர் புரிஞ்சிடுச்சு, அவர் பதில் சொல்றதுக்கான ஒரு டைம் எடுத்துக்கிறதுக்கு தான் திருப்பி அவர் கேட்பாரு. இதை பக்கத்தில் கூர்ந்து பார்க்க பத்திரிகையாளர்கள் எல்லாருமே அப்படிதான் கேட்கும்போது அவர் நல்லா காது கேட்டுரும் அப்படிம்பார். உடனே திருப்பி அந்த கேள்வி கேட்பாங்க. அவன் திருப்பி கேள்வி கேட்கறதுக்குள்ள பதில் அடிச்சிருவார். இப்படி ஒரு சாதுரியம், ஒரு சாணக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தலைவர். அந்த ஒரு வைப், அந்த ஒரு உணர்ச்சி பெருக்கை நான் நம்முடைய முதல்வர்கள் அருகாமையில் செல்ல 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 உண்மையாலுமே நான் உணர ஆரம்பித்தேன். அப்போது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியும் ஒரு நம்பிக்கையும் ஏற்பட்டது. இந்த இனத்தில் கலைஞருக்கு பிறகு அடுத்து ஒரு நூற்றாண்டை தாண்டுகிற அளவிற்கு நம்முடைய இனத்தை காவல் காக்கிற கட்டமைக்கிற காவல் கோட்டமாக நமக்கு ஒரு தலைவர் கிடைச்சிருக்காரு அப்படிங்கிறது. அதுவும் சமீபத்தில் எனக்கு மேடையில் மிக அற்புதமாக பேசுகிறவர்கள் மீது ரொம்ப அலாதியான பிரியம் உண்டு. அது எந்த கட்சியில் இருந்தாலும் நான் ரொம்ப ரசித்து கேட்பேன். அது மற்ற கட்சியில் இருந்தாலும் சரி, யார் வந்து மேடையில் மிக அற்புதமான தமிழில் ஒரு ஆளுமையோடு தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து பேசும்போது அதை நான் யூடியூப்பில் அடிக்கடி பார்க்கறது உண்டு, அது எந்த கட்சி நபராக இருந்தாலும். சமீபத்தில் நண்பர்களே, நான் வந்து திருச்சி மாநாட்டில் நீங்கள் மீண்டும் கூட ஒரு முறை வீட்டுக்கு போய் நம்முடைய முதல்வர்களுடைய உரையை நீங்கள் கேட்டு பாருங்கள். இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய, அதாவது எனக்கு ஏதோ அதை பார்க்கும்போது அறிஞர் அண்ணாவும் கலைஞரும் ஒன்றாக நின்று ஒரே குரலில் பேசியதை போல அவ்வளவு ஆளுமையான ஒரு அழுத்தமான பேச்சு அந்த பேச்சு. இதுவரைக்கும் வரலாற்றில் பார்த்தீங்கன்னா, உலக வரலாற்றில் மாவீரன் அலெக்சாண்டர் தான் அப்படி சொல்லுவாங்க. அலெக்சாண்டர் வந்து துருக்கி நாட்டை வசப்படுத்தும் போது அவருடைய படைக்கு முன்னால் அவங்க ரொம்ப சோர்ந்துட்டாங்க. ரொம்ப தூர பயணத்திற்கு பிறகு துருக்கி நாட்டை அடைகிறாங்க. அப்படி அடையும் போது அவங்களுக்கு மத்தியில் ஒரு எழுச்சி உரை ஆற்றுறார். அந்த எழுச்சி உரை தான் இதுவரைக்கும் ஆற்றப்பட்ட போர் முனைகளில் நின்று கொண்டிருக்கும் போது ஆற்றப்பட்ட எழுச்சி உரைகளிலேயே அலெக்சாண்டருடைய எழுச்சி உரை தான் இதுவரைக்கும் மிகப்பெரிய எழுச்சி உரையாக கல்வெட்டில் பொறித்து வைக்கப்பட்டிருக்கிறது உலக வரலாற்றில். அந்த உரைக்கு பிறகுதான், அந்த வெற்றிக்கு பிறகுதான் அலெக்சாண்டர் என்ற மன்னனுக்கு மாத்திரமே உலகத்தில் இதுவரைக்கும் எத்தனையோ மன்னர்கள் இருந்திருக்காங்க இல்லையா, ஆனால் அலெக்சாண்டருக்கு மாத்திரம்தான் அலெக்சாண்டர் த கிரேட் அப்படிங்கிற பட்டத்தை அந்த உலகம் வழங்குச்சு, சரித்திரம் வழங்குது. அதற்கு பிறகு இந்த வெற்றிக்கு தான் ஸ்டாலின் த கிரேட் அப்படிங்கிற ஒரு பதாகையை நிச்சயமாக மக்கள் வழங்குவதற்கு காத்து கொண்டிருக்காங்க. நிறைய பேர் எதிரணியில் இருப்பவங்க ஏன் திமுகவை மீண்டும் வர வேண்டும், ஏன் இவர்களே தான் ஆட்சி செய்ய வேண்டுமா, இவர்களே தான் அரியணையில் அமர்ந்திருக்க வேண்டுமா, அடுத்த 5 ஆண்டு இவர்களை ஆட்சி செய்ய வேண்டும், ஏன் அப்படியே நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில இடங்களில் ஒரு சில பேர் நம்முடைய காதுபடவே பேசுகிறார்கள். அப்போ அவர்களுக்கான பதில் என்ன அப்படின்னா, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். முக்கியமான ஒன்று, அதாவது நண்பர்களே, தமிழ் மண்ணை கவனமாக கேளுங்க. இதுவரைக்கும் ஒரு நூற்றாண்டுகளுக்கு முன்பு வரைக்கும் எத்தனையோ பேர் வந்து நம்முடைய, அதாவது சேர சோழ பாண்டியர்களுக்கு பிறகு எத்தனையோ பேர் வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க. அப்போ அந்நியர்கள் ஆட்சி நிறைய நடந்திருக்கு. உதாரணமாக சொன்னால், முகலாயர்கள் நம்மை மிக நீண்ட காலம் ஆட்சி செய்தார்கள். அதற்கு பிறகு பிரிட்டிஷார்கள் நம்மை மிகப்பெரிய நூற்றாண்டு, 2 நூற்றாண்டு கிட்டத்தட்ட நம்முடைய இந்த மண்ணை ஆட்சி செய்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு மராட்டியர்கள், அதற்கு பிறகு நாயக்கர்கள் என்று பல
வெளி மாநிலத்திலிருந்து வெளிநாட்டிலிருந்து வந்து தமிழ் மண்ணை ஆட்சி செய்திருக்கிறார்கள். ஆனால் அதை பற்றியெல்லாம் நாம் அச்சப்பட வேண்டிய அவசியமில்லை. ஆனால் யார் எந்த மாநிலத்திலிருந்து எந்த தேசத்து நாட்டிலிருந்து 5000 மைலுக்கு அப்பாலிருந்து வந்து ஆட்சி செய்த போதும் இந்த மண்ணை ஆட்சி செய்தார்களே தவிர, மிக முக்கியமான ஒரு கருத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன், நம்முடைய மக்களை ஆட்சி செய்தார்களே தவிர, ஆனால் ஒரு மன்னனும் ஒரு பிரிட்டிஷ்காரனும் ஒரு முகலாயனும் தமிழரின் தொன்மையை, தமிழின் மொழியை, தமிழரின் மாண்பை, பண்பாட்டை, கலாச்சாரத்தை, நாகரிகத்தை, வலிமையை சிதைத்ததே இல்லை. சரித்திரம் தான், சிதைத்ததே இல்லை, தொட்டதே இல்லை. இதுவரைக்கும் எந்த ஒரு அந்நிய சக்தியும் அந்நியர்களும் தமிழ் மண்ணின் மீது கண் வைத்ததோ, தமிழ் மாண்பின் மீது கால் வைத்ததோ, அல்லது தமிழ் கலாச்சாரத்தின் மீது கை வைத்ததோ கிடையவே கிடையாது. ஒரு தமிழ்நாட்டின் பெயர்கள் கூட அப்படியே தான் இருந்திருக்கின்றன சரித்திரம். ஆனால் நம்முடைய எதிரிகளாக நமக்கு இப்போது மாறிக்கொண்டிருக்கிற அந்த அணி இந்த மண்ணை எப்படியாவது ஒரு காவி நிற பூமியாக மாற்றிவிட வேண்டும் என்று ஒரு கர்மவினை போல ஆற்றிக்கொண்டிருக்கின்ற அந்த அணி அது இதற்குள் வந்துவிட்டால் நிச்சயமாக தமிழ் மண்ணின் இத்தனை ஆண்டுகள் பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் நம்முடைய முதல்வர்களும் கட்டி காத்திருக்கின்ற இந்த தமிழ் மண்ணின் தொன்மைகள் ஒவ்வொன்றாக தொலைந்து போய்விடும். அது ஒன்றுதான். அந்த ஒன்றை நாம் எந்த நேரத்திலும் ஒரு இம்மி அளவு கூட விட்டுக் கொடுக்க கூடாது என்பதை திமுக என்கிற கட்சிக்குள் இல்லாதவர்கள் கூட மனதில் கருத்தில் கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். நீங்கள் அளிக்கிற வாக்கு, நீங்க போடுகிற ஓட்டு, நீங்க வந்து சப்போர்ட் பண்ற கொடுக்க போகிற ஆதரவு எதுவுமே கட்சிக்காக கழகத்துக்கு தாண்டி இந்த இனத்தை காப்பதற்கு, இந்த இனத்தின் பின்னால் இருக்கிற மொழி, இந்த மக்களுடைய பண்பு, நம்முடைய தமிழுடைய புராதனம், நம்முடைய சரித்திரம், இவைகளை காப்பதற்கு இன்றைக்கு கழகத்தை விட்டால் வேறு கதி இல்லை. மு.க. ஸ்டாலின் என்கிற சரித்திரத்தை விட்டால் வேறு வழி இல்லை. இதுதான் நம்முடைய காவல் கோட்டம். இதுக்குள்ள இருந்தாதான் ஒட்டுமொத்த பேரும் நாம் பாதுகாப்போடு இருப்போம். இல்லைன்னா கொஞ்ச காலத்துக்கு முன்னால் கூட குமரி முனை அப்படிங்கிற தமிழ் வளர்த்த அந்த பூமியை ஒட்டுமொத்தமா காவி நிறமாக மாற்றி கொண்டிருந்த ஒரு மிகப்பெரிய அவலம் நடந்தது. குமரி முனையை காவி நிறமா மாறிட்டு இருந்துச்சு. கன்னியாகுமரி காவி நிறமாக மாறிக்கொண்டிருந்த கன்னியாகுமரி கடலை வள்ளுவன் என்கிற சிலையை நிறுத்தி காவிய நிறமாக மாற்றியது கலைஞர் என்கிற அந்த மாபெரும் பெருந்தகை தான். அந்த பெருந்தகை வளர்த்த அந்த மகத்தான சாதனையாளர்கள், மகத்தான பகுத்தறிவு பாசறையாளர்கள் எல்லோரும் இந்த இடத்தில் ஒரு புள்ளியாக குவிந்ததைப் போல ஒரு மக்கள் தலைவனை, ஒரு மனிதநேய தலைவனை நம்மிடம் கொடுத்திருக்கிறார்கள். அந்த தலைவருக்கு நாம் திருப்பி கொடுக்க வேண்டியது அடுத்து மாபெரும் மகத்தான ஸ்வீப்பிங் வெற்றி என்று சொல்லக்கூடிய அந்த ஒட்டுமொத்த ஏகோபித்த வெற்றியைத்தான் தமிழ் மக்களும் சரி கழகத்தினரும் சரி இணைந்து கொடுக்க வேண்டும். நிறைவாக ஒன்று சொல்லுகிறேன், நம்முடைய முதல்வருக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் வந்து செஞ்சுரி அடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக 26 தேர்தலில் செஞ்சுரி, டபுள் செஞ்சுரி அடிப்பதுதான் அவருடைய ஒரே இலக்கு. கண்டிப்பாக வெல்வோம், ஒன்றாக வெற்றி விழாவில் சந்திப்போம் உறுதியாக. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.